ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். உங்கள் மீதான அட்டாக் தான் அவர் தொடர்ந்து தீவிரமாக செய்கிறாரு. நீங்கள் டப்பா இன்ஜின் அவங்கள விமர்சிச்சிருக்க, டபுள் இன்ஜின் இந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் அந்த நெரேட்டிவில் இருக்கே, அவர் நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படிங்கிறார். உங்கள் மீதான தீவிரமான தாக்குதலை தொடர்றார். திமுகவுடைய ரியாக்ஷன் பேராசிரியர். காளை தன் கழுத்து புண்களை கொத்தி தின்று வயிறு வளர்க்கும் காகங்களை பொருட்டாக மதிப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசித்தான் தனக்கு அடையாளம் தேட வேண்டும் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய 70வது கட்சி இன்றைக்கு இந்த முதலில் அவரிடம் கேளுங்கள். உங்கள் வருமான வரி தாக்கல் செய்து இன்னும் 15 கோடி ரூபாய் நீங்கள் ஏமாற்றியதாக நேற்று கூட வழக்கு வந்தது. இந்த வழக்கை உங்கள் மீது வைத்துக் கொண்டு அந்த வழக்கில் கூட நான் கணக்கை தப்பாக சொல்லவில்லை அல்லது நான் கணக்கை மறைக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடிந்திருக்கிறதா? அதிலே என்ன கேட்டிருக்கிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் நாட்டு மக்களுக்கு, நீங்கள் சாதாரண ஒரு நடிகனாக இருக்கிற போதே உங்களுடைய வருமானத்தை ஒழுங்காக இந்த நாட்டு மக்களுக்கு அல்லது நாட்டிற்கு சொல்லுவதற்கு முடியாமல் வக்காலத்து வாங்கி கொண்டு நான் தூய சக்தி என்று சொன்னால் சாக்கடை நாட்டம் அடிப்பது மக்களுக்கு தெரியாதா? ஆக தான் யார் என்பதை உணராமல், தனக்கு பாதை எது என்றும் தெரியாமல் உளறி திரிபவர்கள் வார்த்தையில் ஒன்றும் தேராது என்பதை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்றுதான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு நடிகர் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. எனவே அதனால் ஏற்படக்கூடிய சில மயக்கங்கள் இதுபோல் இருக்கும். அவருக்கு என்னவோ பெரும் பலம் இருப்பதை போல ஊடகங்களும் மற்றவர்களும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னவோ தமிழ்நாடு முழுக்க நான் இப்பொழுது ஏறத்தாழ 18 மாவட்டங்கள் சுற்றி வந்து விட்டேன். எங்கேயும் பெரும் வரவேற்பு இருப்பதாகவோ அல்லது அவருக்கான அமைப்புகள் இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை. பார்ப்போம், காலம் தீர்மானிக்கும். வீடுதோறும் போயிட்டோம், வீடுதோறும் தாவேக்கா ஓட்டு இருக்குங்கிறாரு. திமுகவை வீழ்த்த எங்களால தான் முடியும்னு பொசிஷன் பண்றாரு. அந்த நெரேட்டிவ் வலுப்பெறுமா? ஒண்ணு என்னன்னா, ஒரு நடிகர் என்கிற முறையில் எல்லா வீட்டிலையும் அவரை தெரிஞ்சிருக்கலாம், நான் மறுக்கல. சாதாரணமா இன்றைக்கு ஊடகத்தினுடைய பலம் உங்களுக்கு தெரியாததல்ல. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்லுவது, விஜய் என்கிற நடிகன் எல்லா வீட்டிற்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். விஜய் என்பதை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர் என்பதுதான் கேள்வி. நாங்கள் விஜயை தெரியாத அல்லது விஜய் வெளியே தெரியாத மனிதர் என்று பேசுவதற்கு விவரம் தெரியாதவர்கள் அல்ல. விஜயை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சினிமா நடிகனாக தெரிகிற விஜய் வேறு, அதை தாண்டி இவரை அரசியல் தலைவராக எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அளவில் இவர் என்ன அரசியல் பேசி இருக்கிறார், இவருடைய அரசியல் இயக்கங்கள் அல்லது இதற்கு முன்னால் இவருடைய தத்துவார்த்த விளக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. எனவேதான் சொல்லுகிறேன், விஜய் தனக்கு இருக்கிற சினிமா பிரபலத்தை அரசியல் ஓட்டாக மாற்றிவிடலாம் என்று கனவு காணுவாரே. ஆனால் எனக்கு தெரிந்து 80களில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன். நன்றி பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.